நாம கடவுள்னு சொல்றவங்க உண்மையிலே கடவுளா இல்ல நம்மளை விட பல மடங்கு டெக்னாலஜில அட்வான்ஸ் ஆன புத்திசாலி ஏலியன்ஸ்களா? ஃபெர்மி பாரடாக்ஸ். 1950 நியூயார்க் சிட்டில நைட்டோட நைட்டா ரோட்டோரத்தில் இருக்கிற குப்பை தொட்டியெல்லாம் ஒன்று ஒன்றா காணாம போகுது. அட ஆமாங்க, குப்பை தொட்டி தான். அட் த சேம் டைம் மக்கள் அங்கங்க வானத்துல யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் பார்க்கறதும் அதிகமாகுது. இது அந்த டைம்ல எவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, நியூயார்க்கர் மேகசின்ல ஒரு கார்ட்டூன் டிராயிங் பப்ளிஷ் பண்றாங்க, ஏலியன்ஸ் ஸ்டீலிங் ட்ராஷ் கேன்ஸ்னு. அமெரிக்காவோட லாஸ் ஆலாமோஸ்ல இருக்க ஒரு லேப்ல உலகத்தோட சில தலை சிறந்த சயின்டிஸ்ட்ஸ் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்ரிகோ ஃபெர்மி. அவரோட கண்ணுல இந்த ஏலியன்ஸ் டஸ்ட்பின் திருடுற கார்ட்டூன் படுது. அதை பார்த்ததும் அவர் மனசுல ஒரு கேள்வி: எல்லாரும் எங்க? இந்த பிரபஞ்சத்துல நாம தனியாவா இருக்கோம்? இந்த கேள்விக்கு நம்ம பல பேர் பதில் தேடிட்டு இருக்கோம். நம்ம பிரபஞ்சம் கிட்டத்தட்ட 1380 கோடி வருஷம் பழமையானது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதை சுத்தி வர்ற கோடிக்கணக்கான கிரகங்கள். இங்க எங்கேயாவது நம்மள மாதிரி உயிரினங்கள் இல்லாமலா இருக்கும்? அப்படி இருந்தா ஏன் இதுவரைக்கும் யாரும் நம்மள தொடர்பு கொள்ளல? ஏன் அவங்களோட தடயமே நமக்கு கிடைக்கல? இந்த கேள்விக்கு பதிலாதான் ரோபின் ஹான்சன் 1996ல ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றாரு.